பாட்டியை கேட்டதா சொல்லுங்க. சரி சாமி, என்ன இது? ஐ லவ் யூ. ஐயோ, நேக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லம்மா. அறிவிகட்ட முண்டம் என்ன ஏண்டா பாக்குற? சத்தியமா நான் இல்லம்மா, என்னை நம்புமா. சின்னதா ஒரு ட்ரீட் கொடுத்திருக்கா. சின்னதா சின்னதா சின்னதா. நான் ஏமாத்திட்டு போயிருக்கா. சரி சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லுடி. உனக்கு என்ன வேணும்? வேண்டாமா, இது சாப்பிட்டதே எனக்கு ஃபுல்லா இருக்கு, எனக்கு போதும். கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, பில் ப்ளீஸ். அக்கட 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 சூடு. அவனுக்கு ரஜினிகாந்த் நினைப்பு. பெரிய ஜோக். சாமி, ஆத்தகிரி பஸ் ஆயிடுச்சா? அம்பி, நான் இப்பதான்டா வந்தேன் அம்பி. நேக்கு தெரியாது, அவ ரொம்ப நாளே நின்றுட்டு இருக்கா. அவளை கேள. அண்ணே, ஓத்தகிரி பஸ் ஆயிடுச்சா? அண்ணே, உங்களுக்கு தான் ஆத்தகிரி பஸ் ஆயிடுச்சா? அண்ணே, ஆத்தகிரி பஸ் போயிடுச்சானே? காலேஜுக்கு போனோம், டைம் ஆச்சு. ஏனா நோக்கே நன்னா இருக்கானா? அவ எவ்வளவு நாளையா கேட்டு இருக்கா. இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்கலே, ஏதோ வாயை திறந்து சொல்லுங்கண்ணா. அடா சொல்லுங்கண்ணா, அடா அடா சொல்லுங்கண்ணா. நான் அவனுக்கு கிண்டல் பண்ற மாதிரி தப்பா நினைக்க மாட்டேன். சரிங்க சாமி, நீ அவமாரிதானா? நீ அவமாரிதானா? இதெல்லாம் எழுதுனது நீங்களா? அட நீங்க வேற, கைய கிழிச்சு ரத்தத்துல லெட்டர் எழுதியா என் ஆள் ஏத்துக்கல. இந்த பாறை மேல எழுதியா ஏத்துக்க போறா? வாங்க மேடம். ஏய் பிரியா, என்னடி? அந்த ஆள் கொஞ்சம் லூசா இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் பாறை மேல எல்லாம் எழுதி வச்சிருக்கான். அட்லீஸ்ட் நேர்ல வந்து சொன்னாலாவது ஆள் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு செய்யலாம். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இரிட்டேட் பண்ணாத. டேய், எவன்டா அவன்? மீச வச்ச ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் வந்து ஐ லவ் யூ சொல்லுங்கடா. அதை விட்டுட்டு இப்படி பொட்டத்தனமா? ஏய், ஏன் இப்படி நீ பேசாம இருடி. எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? பின்ன நீ வாயை வச்சுக்கிட்டு சைலண்டா இருந்தனா ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பானா? அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆவற? கம் ஆன், டேக் இட் ஈஸிடா. வாட் ஈஸியா? இது உனக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா இப்படி உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? அம்மா, சந்துரு மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? அந்த பாசத்துக்கு எந்த அளவு? என் உயிரே அவன் தானே. அப்போ அவனுக்காக ஒரு உதவி பண்ணணுமா? என்ன? அது ஒண்ணு இல்லம்மா, சந்துருக்கு பொண்ணு பாக்குறத ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி வைக்கணுமா. ஏன்பா? இல்லம்மா, சந்துரு வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றானா? கரெக்ட், கப்பன் பிடிச்சிட்டீங்க. ஓஹோ,
அதான் கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்கானா? அது சரி, டூ வே லவ்வா இல்ல ஒன் சைடு லவ்வா? இப்போதைக்கு ஒன் சைடு லவ் தான். ஐயோ, இது அவங்க அப்பாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்பாவுக்கு ஒன் சைடுல ஒண்ணு பிடிக்காதா? அவரும் ஒன் சைடு லவ் தான்ப்பா. அப்புறம் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அவர் லவ் பண்ணது என்ன இல்ல, வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கிடைக்கலன்னு தற்கொலை வரைக்கும் போயிட்டாரு. ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன, அவரை எப்படியோ காப்பாத்தி என் தலையில கட்டிட்டாங்க. அந்த பொண்ணை மறந்துட்டு என் கூட குடும்பம் நடத்த 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப சந்துரு விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். அது சரி, அந்த பொண்ணு எப்படி அழகா இருப்பாளா? உங்க அளவுக்கு சொல்ல முடியாது, உங்க அழகுல பாதி தேரும். ஆக மொத்தம் அவ அழகா இருக்கா. ஆமாமா, அந்த அழக வர்ணிக்க வார்த்தை கிடைக்காம தான் திணறி போயிருக்கான். எங்கப்பா போனோம்? கட்டப்பட்டு ஒண்ணு கொடுங்க. எதுக்கு அடம் பிடிக்கிறேன்னு தெரியல. உண்மையிலேயே அவன் அழகா இருக்கான், சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கான். ஒண்ணு நீ லவ் பண்ணு, இல்ல நான் லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணிக்க. அழகு மட்டும் இல்லடி, நல்ல வசதியாவும் இருக்கான். உனக்காக காரு பைக் எல்லாத்தையும் விட்டுட்டு பஸ்ல டிராவல் பண்றான். என்ன பொறுத்தவரை மிஸ்டர், நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. நான் உன்னை லவ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. ரீசன்? நான் ஓபனா சொல்லட்டா? நான் இன்னொருத்தரோட மனைவி. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த கதையில என்கிட்ட வேணாம். உனக்கு கல்யாணம் ஆகல, அப்பா அம்மாவும் கிடையாது, தாத்தா பாட்டி கூட தான் இருக்க. உன்னை பத்தின டோட்டல் ஹிஸ்டரியும் எனக்கு தெரியும். நீ லவ் பண்ணலனா நான் லவ் பண்ண வைப்பேன். சேலஞ்ச். ஹலோ, என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சியா? நாளையில இருந்து இவ பின்னாடி சுத்துன, அப்புறம் நான் பேச மாட்டேன். ஜாக்கிரதை. வாடி போலாம். என்ன குஷ்பு, காஸ்டியூம்ல அப்படியே கண்டபடி அல்லது. ஒரே ஒரு டால்டா டின்ன மட்டும் வாங்கி மாட்டிட்டேன்னு வச்சுக்கேன், அரசாங்கத்துல உதவித்தொகை வாங்கி ஒதுக்குப்புறமா ஒரு கூடாரம் போட்டுடலாம். இப்போதைக்கு ஸ்வீட்டா ஒரு ஜர்தா போட. ஜர்தா இப்படி ஸ்வீட்டா இருக்கும்? அட, உன் கையால எது தொட்டு கொடுத்தாலும் ஸ்வீட்டா தான் இருக்கும். உன்னை மட்டும் பாலிவுட்டுக்காரங்க பாத்திருந்தா குட்டி சவர் ஆக்கிருப்பாங்களே, எப்படி மிஸ் ஆவன? அத ஏயா கேக்குற? முதல்ல குஷ்புக்கு பதிலா என்னதான் புக் பண்ண வந்தாங்க. பாருடா, அப்புறம் எப்படி மிஸ் ஆவன? அப்பதான் ஒரு சேட்டு பீடா கேட்டான், நான் குடுக்க போனேன்னா அந்த கேப்ல குஷ்பு கம்மிட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு சேட்டும் வாழ்க்கைக்கு வேட்டு வச்சுட்டாங்கற. சரி, அடுத்ததா என்ன மாதிரி ஒரு அழகான பையனா பார்த்து லவ் பண்ணி செட்டில் ஆக வேண்டியதானே? ஆல்ரெடி நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். லவ் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ, இவ்வளவு சீக்கிரம் நீ என்ன லவ் பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விடியா ஐயா, உன்னை யார் லவ் பண்றா? வேற யாரு? என் லவர் இங்க தான் இருக்கா. யாரு? இந்த காலேஜ் வாட்ச்மேன் இல்ல? ஆமா, அவன் தான். அந்த கறி செட்டு தலைனா அதான் அடிக்கடிக்கு இங்க வரானா? வந்துட்டான் மத்தியா. தம்பி, நான் இங்க வர்றது ஒண்ணும் இதுக்காக இல்ல, சிகரெட்டுக்காகவும் பீடாவுக்காகவும் தான். ஆமா, நாய் கறிக்கடையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி நீ இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? சரி, நான் இவ்வளவு சுத்துறேன், இவ உன்ன சுத்துற, நீ எங்க சுத்துற? நான் வேற ஒருத்தைய சுத்துறேன். பாத்து, அவ உன்ன சுத்தல விட்டுட்ட வேற ஒருத்தரோட அவ ஊர் சுத்த போறா. ஐயோ, ரொம்ப சுத்தலா போச்சே. நீ ஒரு பீடாவை சுத்துமா? ஏற்கனவே சுத்திட்டேன். காட்டு. ஏமா, இங்க ஒரு வாய் திறந்த இருக்க, இங்க கொஞ்சம் ஊட்ட வேண்டியதானே? இந்த மூஞ்சிய லவ் பண்றதுக்கு நீங்க போய் தண்டவாளத்துல போடு. மச்சான், இப்ப தாண்ட நீ ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்புறம் நான் பேச மாட்டேன்னு அந்த ரீட்டா பொண்ணு சொன்னதுக்கு என்னடா அர்த்தம்? அவ கை பேச போகுதுன்னு அர்த்தம். என்னடா உளற? மாமே, ரீட்டா கராத்தேல பிளாக் பெல்ட், அது எனக்கு நல்லாவே தெரியும். டேய், அவ பிளாக் பெல்ட்டா இருந்தானா பேண்ட் பெல்ட்டா இருந்தானா? சந்திர லவ் பண்றது பிரியாவ தானே? டேய் லூசு, பிரியாவை தான் புரிஞ்சிக்கவே முடியலையே. டேய், அப்படி சொல்லாத மச்சான். கூவத்துல கூட சந்திர கட்ட மிதக்கலாம் இல்லையா? பிரியாவோட கோவத்துக்கு பின்னாடி கூட இருக்கலாம் இல்லையா? டச் பண்ணிட்ட. எப்படிடா மச்சான், ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துச்சுடா. கூவத்துல சந்தன கட்ட மேல வந்த மாதிரி. சும்மாடா மச்சான், உனக்குள்ள ஒரு கவிஞன் ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கான். நீயே அவன் தலைமுடியை தரதரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்து வெளிய விட கூடாது. போச்சுடா, ஏற்கனவே உங்க அப்பா வச்ச பேரை மாத்தி செங்கவின்னு வச்சுக்கிட்டு கவிங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் கழுத்த இருக்கிறா. இதுல நீ வேற ஏத்தி விடுறியா? அதெல்லாம் இருக்கட்டும்டா, நாளைக்கு எப்படி ரீட்டாவை சமாளிக்க போறான்? மச்சான், அதுக்கு ஒரு அழகான கவிதை சொல்றேன் கேளு. ரீட்டாவுக்கு இருக்குடா ஏகப்பட்ட லொல்லு, அவளை அடக்கணும்னா நமக்கெல்லாம் வேணுமடா தில்லு. அதுக்காக வாங்குடா ஒரு புல்லு. முதல்ல லவ் சக்சஸ் ஆகட்டும்டா. அது வரைக்கும் இத புடிச்சுக்கோ.
சின்ன பையன். மேட்ச் பாக்ஸ் இருக்கா? இல்ல. என்கிட்ட இருக்கு. அண்ணன் எங்கடா போறாரு? போறாளே அந்த பொண்ணு பின்னாடி தான் தலைவா. எதுக்குடா? என்ன கேள்வி தலைவா, எல்லாம் லவ் பண்ணதான். தேர்வானா? தெரியலையே. தேத்திருவோம். இங்கதான் அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்கம்மா? 4-5 பேர் அடியாள் மாதிரி இருந்தாங்க. அங்கதான் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். மச்சான், இதுக்கு மேல நான் அவர்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். எதுக்கு அவ உங்களை கூட்டு வந்தா எனக்கு அது தெரிஞ்சாவணும். பிரியா கேக்குறேன்ல, சொல்லு. அது வந்து எது வந்து? அவரை எல்லாருமே அடிச்சிட்டு இருந்தாங்க. அதான். சச்சா, பிரியா மேல பரிதாபப்படுறாடா. சந்திரி யார் இவளுக்கு? ஒரு எதிரி. எதிரி எக்கடி கட்டமா இவளுக்கு என்ன? மச்சான், கன்ஃபார்மா இது லவ் தான். இல்ல இல்ல இல்ல, எனக்கு லவ் பண்றதுக்கான அவசியம் இல்ல. என்னடா மச்சான், இப்ப என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? கோத்தகிரி கொம்பு தேனை விட உன்னுடைய லவ் 100% பியூர்டா. என்னடா சொல்ற? ஒரு ஆப் வாங்க, அப்புறம் சொல்றேன் வாடா. அந்த ஆளு எதுக்கு ஆள் வச்சு அடிச்ச? அவன் உன்னை ஓவரா டிஸ்டர்ப் பண்ணா அதால செஞ்சேன். என்னோட பர்சனல் மேட்டர்ல ஓவரா தலையிடாத, புரிஞ்சுதா? அப்ப நீ அவனை லவ் பண்ணலன்னு ஒத்துக்கோ, நான் விட்டுடுறேன். ரீட்டா, நான் அவனை லவ் பண்ணல. போதுமா? அப்ப நீ ஏன் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போன? Just for the humanity, please understand. அப்ப லவ்வுக்கு மனிதமானம் பேர் வச்சிருக்க இல்லையா? உள்ளுக்குள்ள அவனை விரும்புற, ஆனா வெளிய அவனை வெறுக்கிற மாதிரி நடிக்கிற. அவன் மனசுல நீ இருந்தா இப்படி ஆளுங்களை வச்சு உன்னை அடிச்சிருப்பாளா? இல்லம்மா, இதெல்லாம் அந்த ரீட்டாவோட வேலை. எனக்கு என்னமோ அவன் மனசுல நீ இருக்கிற மாதிரி தெரியலடா. ஐயோ, நீயும் அவள மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலமா. பாரு, புருஷன் வரான், பேச்ச மாத்து. ஐயா என்னத்தை வெட்டி முறிச்சிட்டு வந்திருக்காரு? ஒத்தனம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கபடி விளையாட்டு வந்திருக்கான். இவன் வயசு பசங்கள்லாம் பைத்தியக்கார மாதிரி லவ் இட் அலையறானுங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருக்கானே, அதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படு. ஆமா, பாத்தியாடா உங்க அப்பா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைய? போயிட்டாரா? நீ மட்டும் உன் லவ் சக்சஸ் பண்ணேன்னு வை, உங்க அப்பா கிட்ட எப்படியா சொல்லி உன் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். அப்படி இல்லைன்னா நான் சொல்றதை கேளுங்கடா. சைட் அடித்து பார். காதலிக்கும் போது உன் வலது கம்பல் பேசனாகும், கல்யாணத்துக்கு பிறகு அதுதான் உனக்கு ரேசனாகும். சைட் அடித்து பார். நம்மை யாருமே பிரிக்க முடியாத இணை ஜோடி என்பாய். பைக்கிலே செல்லும் பொழுது ஹெல்மெட்டையும் துப்பட்டாவையும் முகத்தில் மூடி செல்வாய். சைட் அடித்து பார். உன்னோடு வாழ்ந்தாலும் ஒரு நாள் போதும் என்பாய். ஒரே ஒரு நாள் வாழ்ந்து விட்டு எஸ்கேப் ஆகி விடுவாய். சைட் அடித்து பார். டேய் நிறுத்துடா. தப்பு எங்க மேலதான். கோமா ஸ்டேஜ்ல இருந்த அந்த கவிஞன் அப்படியே உடம்புல செத்து போயிருக்கலாம். சும்மா இருக்காம அவனை எழுப்பி விட்டுட்டு இப்ப எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க நீ? டேய் சுமாருடா. மச்சான், நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாம் லவ் பண்ணாதான்டா ஜனங்க ஏத்துப்பாங்க. அதை விட்டுட்டு தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்து செத்து போறதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல்டா.
ஏன்னா இந்த காலத்து ஃபிகர்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் மச்சான். நம்ம 2 பேர் லைஃபும் டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டின மாதிரி ஆயிடுச்சுல. என்னடா லூசு மாதிரி பேசுற? அடிச்சது தெளிலையாண்ணா? டேய் நம்ம 2 பேரும் ஒன் வேல தானடா போயிட்டு இருக்கான். புரியுற மாதிரி சொல்டா. நம்ம 2 பேர்லவும் ஒன் சைடு லவ் தானடா. உன் ஆளை என் ஆள் கூட சேர்க்கறியா? அடிங்க. இல்ல அப்படிதான் பேசுவார் மச்சான். உன் ஆளை நீ கரெக்ட் பண்றியோ இல்லையோ, என் ஆளை நான் கரெக்ட் பண்ணிடுவேன். மச்சான் என் ஆள் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பாத்தியா, அவன் ஆள் வந்த உடனே கட் பண்ணிட்டு போறான். மச்சான் என் ஆளு வந்துடுச்சு, நானும் கிளம்புறேன். இருடா டேய், அத நீ சொல்ற. ஒரு சாக்லேட் கொடு, ஒரு சிகரெட் குடியா. காசு குடியா, அப்புறம் தருவோம்ல. ஏய் பழம் பாக்கி இருக்கு, அதுவே கொடுக்கல. இப்ப செருக்காக வந்துட்டியா? ஏய் கெட்டிக்க போறல பக்கத்துல வச்சு அசிங்கப்படுத்துற. என்ன குறா சிகரெட்? காசு வரக்கூடாது, யோகிய மாதிரி பேசிட்ட. போடா டேய், முன்னால முன்ன பாத்து போடா டேய். போடா எல்லாம் பாத்துறேன். வா வா உன்னை பாத்து இரு. என்ன செய்ய பாத்துலாம். வா வா. தொலைச்சுடா. கட்டட்டடா. ஏன்னா கோவப்படுறீங்க? என்னன்னா என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியாம பேசுறான். சொல்லி அவனை வெட்டி. என்ன அப்படி பிரச்சனை? ஒரே ஒரு சிகரெட் கேட்டேன். ஒரு சிகரெட்டுக்கு போய் பிரச்சனையா அண்ணா? இந்தாங்கண்ணே. டேய் அமுக்கு, என்ன நீ பாட்டுக்கு எடுத்து நீட்டுற? யார் தெரியுமா அவர? யாரு? அவங்க குடும்பத்துல போய் கேட்டு பாடுற என்ன பத்தி. என்னன்னு? அடப்பாவி, அவங்க குடும்பத்துக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா நானு. என்ன ஹெல்ப் பண்ணிட்ட பெருசா? என்னது என்ன ஹெல்ப் பண்ணிருக்கேவா? ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா. அதை விட பெருசா ஹெல்ப் பண்ணிருக்கேன். யாரு நீ? போடா. அப்படி என்னதான் பண்ணிருக்க சொல்லு. என்ன பண்ணிட்டியாவா? அவங்க அப்பா கோழி திருடிட்டு ஜெயில்ல இருந்தப்போ ஜாமீன் கையெழுத்து போட்டு கூட்டிட்டு வந்தது யாரு? நானு. நில்லு. அவங்க அண்ணன் திருடிட்டு பஞ்சாயத்துல நின்னப்போ அபராதம் கட்டி கூட்டிட்டு வந்தது யாரு? யாரு? நானு. டேய் அவன் தங்கச்சி வீட்டரோட ஊட்டிக்கு ஓடி போனாலே, அப்ப கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டது யாரு? நானு. இந்தா. அவங்க தம்பி கல்யாணத்துல செருப்பு திருடும் போது அங்கிருந்தவங்க எல்லாம் செருப்பால அடிக்க வந்தாங்களே, அப்ப தடுத்து நிறுத்தி காப்பாத்தினது யாரு? நானு. இந்தாங்க. டேய் இது என்னடா பெரிய விஷயம்? இவன் முதல் சம்சாரம் ரேஷன் கடைக்காரனோட வேணாம். இதுக்கு மேல பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. இந்தான சிகரெட். அடச்சி, நீ இவ்ளோ கேவலமானவனா இருப்பேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சரி, ஏதோ பஸ்ல கண்டக்டரா இருக்கே, உன் கூட தொடர்பு வச்சுட்டா டெய்லி டிக்கெட் எடுக்காம வரலான்னு பார்த்தா உன் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல எழுதின உன் சிகரெட் கூட தேங்க்ஸ். இனிமே நீ என் காலேஜ் பக்கம் வந்த செருப்பால அடிப்பேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். விடுங்கண்ணே. என்னண்ணா நீங்க போயிட்டு. மச்சான் பாவண்டா, ஒரே ஒரு சிகரெட் குத்துறேன். நீயே குடுமச்சே. டேய் நீயே குடுறா. அட நீயே குடுமச்சே. அவங்க அண்ணன் கிட்ட திருநப்ப காப்பாத்துறவன் நீ தானே. நீயே குறா. அவன் தங்கச்சி நிறுத்துங்க. அட பாவிங்களா, ஒரே ஒரு சிகரெட் தான கேட்டேன், அதுக்காக குடும்ப மானத்தை கொண்டு கும்மி அடிச்சீங்களேடா. கடவுளே. நீ திருந்தவே மாட்டியா? திருந்துறதா? சான்ஸே இல்ல. திரும்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஹலோ, 1 மினிட். என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இனிமே உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். வரேன். இவன் ஃப்ராடுங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியுமேடா. அத விடுறா. டேய் உன் லவர் கிட்ட இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வண்டியே, அப்புறம் எப்படி நான் லவ் பண்ண போறேன்? டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனா டிஸ்டர்ப் பண்ணுவேன். என்னடா குடிக்காம வளர்றான்? போச்சுடா. இத்தனை நாள் இவன் குழம்பிட்டு இருந்தான், இப்ப நம்ம எல்லாரையும் குழப்ப ஆரம்பிச்சிட்டான். மச்சி, உங்க அம்மா உனக்கு கொடுத்துருக்குது 6 மாசம் டைம். அதுல 3 மாசத்தை முழுசா முழுங்கிட்ட. மிச்சம் இருக்கிறது 90 நாள். அதையும் தொலைச்சிட்டு நிக்காத மச்சான். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction டா. சூப்பர்ரா, வெரி குட்ரா. மச்சான் அப்படினா என்னடா? டிக்கெட் எங்கப்பா போறோம்? எடப்பள்ளி ஒண்ணு. கொழுப்புடி. யாருக்கு? அவனுக்கு தான். என்னடி சொல்ற? வேணும்னே ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கான். வேணும்னே பார்க்காம இருக்கான். ஏன் அவன் உன்னை பார்க்கணும்னு எதிர்பார்க்கறியா? சச்சா, அவன் தான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் ஆவற? போலாம், ரைட். ஏண்டி நீ சாப்பிடலையா? எனக்கு சாப்பிட பிடிக்கல. ஏன்? அவன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான்டி. ஏதோ பிளான் பண்ணியே பண்றான். நீ ஏண்டி அவனை கேர் பண்ற? நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றத பார்த்தா லவ்ல ஃபாலோ ஆயிடுவியோன்னு தோணுது. நீ என்ன தப்பா இட போட்டுட்ட.
போலாம் ரைட். இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. ஜஸ்ட் see that, ஓகே? ஏய் என்ன பண்ண போற? இருடி. ஹலோ. யாரு? நானா? என்ன கிண்டலா? நீங்க யாரு? நான் எதுக்கு உங்களை கிண்டல் பண்ணணும்? நீ ரொம்ப ஓவரா போற. எனக்கு ஒண்ணும் புரியலையே. எதுக்கு இந்த பஸ்ல ஏற? பஸ்ல என்னது ஒரு தப்பா? அண்ணா டிரைவர்ண்ணே வண்டி கொஞ்சம் எடுத்துங்கண்ணே. அண்ணே பப்ளிக் பஸ் தானே, யார் வேணா ஏறலாம், யார் வேணா இறங்கலாம்ல. யோ உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லையா? ஏமா நீ ஒரு பொண்ணு தானே, உன்னோட ஊடல் கூடலால பார்க்ல வச்சுக்க இல்ல பீச்ல வச்சுக்க. இப்படி பப்ளிக் பஸ்ல வந்து அசிங்கப்படுற? அப்படி கேளுங்க தம்பி, புக்க தூக்கிட்டு வந்துட்டாளுங்க காலேஜுக்கு போறேன்னு. I hate you like anything. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. நீ எது சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன். ஏன்னா என் பிரியானா எனக்கு உயிர். நீ சொன்ன மாதிரி நாள்ல இருந்து உன் மூஞ்சிலே முழிக்கல. ஓகே பாய். தேங்க்ஸ்மா. உட்காருமா. என்னடா லவ் லெட்டரா? அட நீ வேறம்மா. ஆமா, அந்த பொண்ணு மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அப்புறம் எப்படி லவ் பண்ண போற? பண்ணி காட்டுறேன் பார். சரி, அந்த திமிர் பிடிச்சவள நான் ஒரு வாட்டியாவது பார்க்கணுமே. பார்க்கலாம் முடியாது, ஆனா குரலை வேணா கேட்கலாம். எப்படிடா? இப்ப டைம் என்ன? 5:30. நேரம் அவ பஸ்ல போயிட்டு இருப்பா. 5:45 நேரம் அவ பஸ் விட்டு இறங்குறா. இப்போ டைம் 5:50. 1 2 3 4 5 6. என்னடா? இப்போ அவ படியில இறங்கிட்டு இருக்கா. 11 12 13 14 15 15 அதனடா ஹாஃப்? ஒரு படி உடைஞ்சிருக்குமா. ரொம்ப ஆழமான காதல் தான். இப்போ டைம் 6. ஓ மருமக அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கா. ஹலோ. நான் தான். பொறுக்கி ராஸ்கல். தேங்க் யூ. யாரா இருக்கும்? ரொம்ப இனிமையான குரல்டா. நீ மட்டும் ஆள நேர்ல பார்த்தன் வை, மேலமும் வேணாம் தாலியும் வேணாம் பாடி மருமகளை நேரா வீட்டுக்கே கூட்டு வந்துருவ. ஏன்னா என் ஆள் அப்படி இருப்பாமா. சுகுணா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இது எதுல போய் முடியும் தெரியல. பாப்போம். என் கண்ணு, போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தியே, யார் அது? யார்கிட்ட பேசணும் உனக்கு என்ன? போன் இருக்கிறதே பேசுறதுக்காக தானே. ஐயோ, போன்ல சாதாரணமா பேசியிருந்தா பரவாயில்லைங்க, திட்டிட்டுல இருக்கா? அவகிட்ட பேசணுங்கள தான் திட்டினா, உன்னையா திட்டினா? சுமாரு. யார்கிட்ட பேசணும் உனக்கு என்ன? நீ சாப்பிடுமா. என் பேத்திய பத்தி என்ன நினைச்ச நீ? எந்த பயலாவது இது வரைக்கும் ஒரு நாளாவது அவளுக்கு போன் பண்ணிருப்பானா? இல்ல நீ தான் அந்த போனை அட்டன் பண்ணிருப்பியா? என் பேத்தி தங்கம். அடாடாடாடா, உங்க பேத்தி தங்கம் தாங்க. யார் இல்லன்னு சொன்னாங்க? போன்ல யார் கூட சண்டை போட்டான்னு கேட்டா உடனே நீங்க தையா தக்கான்னு குதிக்கிறீங்களா? நீ தான் துள்ளி குதிக்கிற. நீங்க தான். யாரு? நீ தான் குதிக்கிற. நீ தான் குதிக்கிறேங்கற. நீங்க தான். பாரு. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் குதிக்காம இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? எவனோ ஒரு கிறுக்கு எனக்கு போன் பண்ணி போன்ல முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நீ யாருன்னு நான் கேட்டா நீ கமலா தானங்கறான். நான் கமலா இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப எனக்கு போன்ல முத்தம் கொடுக்கறான். அதனால தான் கண்ணா பின்னான நல்லா திட்டி விட்டுட்டேன். புரிஞ்சுதா? கரெக்ட் கரெக்ட். நீதாம்மா என் பேத்தி. பாத்தியா? அவ எது செஞ்சாலும் ஒரு அர்த்தத்தோட தான் செய்வா. அவ வைரம் அவ. கொஞ்சம் முன்னாடி தானே தங்கம்னு சொன்னீங்க. அப்ப தங்கன்னே இப்ப வைரங்கற. அதனால உனக்கு என்ன? இது எவனோ எதையோ சொன்ன கதையா இல்ல இருக்கே. ஏய் இந்த பாரு, நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து பாத்துட்டேன். எவனோ எதுவோ சொன்னானே அந்த கதை மாதிரி இருக்கு. நீயும் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க. உருப்படியா நீ இது வரைக்கும் அந்த கதையை சொன்னதே இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சாவணும். சொல்லு, எந்த கதை எவன் சொன்னா? சொல்லு சொல்லு. இது எவனோ எதையோ சொன்னானே அந்த கதை மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் அதையே சொல்றாளே. கொஞ்சம் பேசணும். அவ தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ற? ரீட்டா, உள்ளுக்குள்ள அவ என்னதான் விரும்புறா, அதான் உண்மை. சரி, இப்போ என்ன பேச போற? இட்ஸ் பியூர்லி பர்சனல். குடு.
ஹலோ, நான் தான் சந்துரு. இப்போ மட்டும் நான் உன்னை நேர்ல பார்த்தேன். நேர்ல பார்க்கணும் நீயே முடிவு பண்ணிட்டியா? சரி எங்கன்னு சொல்லு. சரியா 5:30 மணிக்கு வியூ பாயிண்ட் வந்துரு. வர அங்க வந்து ஐ லவ் யூ சொல்வியா? வந்து தொலை. பிரியா நில்லு கொஞ்சம். பிரியா நில்லு பிரியா. இதுக்கு மேல அவனை தொந்தரவு பண்ண விரும்பல பிரியா. நான் இப்படியே போயிடுறேன் பிரியா, போயிடுறேன். உங்க தாத்தா உங்ககிட்ட எதையோ சொல்லணும்ன்றாரு. அது அது ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அந்த விஷயத்த பேசினாலே உனக்கு கோபம் வந்துடும். அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. இந்த இருக்கால உன் பாட்டி, அவளுடைய 14 வயசுல என் தலையில கட்டி வச்சாங்க. உங்க அம்மாவுக்கு 17 வயசுல கல்யாணம் பண்ணி அவளை அனுப்பிட்டேன். இப்போ உனக்கு 19 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு இப்ப என்ன? அது ஒண்ணும் இல்ல கண்ணு. உங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. உன் போட்டோவை பார்த்தாரா? அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே தன் பேரனுக்கு கட்டி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. இல்ல 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 இல்ல, என் பேத்திய கேட்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு பட்டன்னு சொல்லிட்டாரு உங்க தாத்தா. சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். பாட்டி, நான் இங்க இருக்கிறது உங்க 2 பேருக்கும் பாரமா இருக்கா? ஏன் கண்ணு அப்படி சொல்ற? நாங்க அப்படி நினைப்போமா? எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது. திடீர்னு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு யாரு கண்ணு இருக்கா? பாட்டி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, நான் காலேஜ் முடிச்சிடுறேன். நான் அதையும் சொன்னேன். இப்ப அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, அவ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. அவங்க என்ன சொல்றாங்க, நிச்சயம் பண்ணிக்கலாமே அப்படிங்கறாங்க. எதுவா இருந்தாலும் 6 மாசம் கழிச்சு இந்த விஷயத்தை பத்தி பேசலாமா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு பசிக்குது தாத்தா, முதல்ல சாப்பாடு எடுத்து வைங்க, நான் போறேன். இல்ல இது சீக்கிரமா வாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போற அந்த பொண்ணு? எவனோ எதுவோ கதை சொல்லுவானா, அந்த மாதிரி இல்ல இருக்கு. ஏய், இந்த கதை இதென்ன கொலை விழும். ஆமா, இத வந்துட்டேன் கண்ணு. சீக்கிரம் கூப்பிடு. கதை சொல்லாமலே கழுத்தா இருக்கறா உன் பாட்டி. மச்சான், நானும் எவ்வளவோ திங்க் பண்ணி பார்த்துட்டேன்டா. ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. உனக்கு மூளை இருந்தா தானே இப்படி வந்து உட்காரா. நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்னடா மச்சான்? இதயத்தை திருடாத படம் பாத்தியா நீ? ஏய், என்ன பிரியாக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்ல வரையா நீ? ஆமா. அப்படியே போட்டனா ஒண்ணு விட்டா எல்லா படத்தையும் சொல்லிட்டு போவான் போல இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, என்ன? அவன் மனசுல ஏதோ ரூபத்துல எவனோ இருக்கான்டா. ஹே, அத மட்டும் பேசாத. என்ன தவிர அவன் மனசுக்குள்ள எவனும் நுழைய முடியாது. பைத்தியக்கார மாதிரி சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லாதடா. சரிடா, நீ சொன்ன மாதிரியே அது இருக்கட்டும். அப்புறம் எதுக்குடா அவன் முன்னாடி வந்து சூசைட் அட்டெம்ப்ட் எடுக்கணும்? சும்மா இருங்கடா. அவன் சொல்றதுதான் கரெக்ட். அவன் மனசுல எவனோ இருக்கான் மச்சி. ஃபைனலா நேரடியா நீயே போய் கேட்டுரு. அவன் மனசுல வேற எவனா இருந்தானா அதோட அதை விட்டுரு. இதுக்கு மேல வேற சொல்யூஷன் இல்லடா. யார் பையங்க நிக்கிறது? உள்ள ஆள் போயிருக்காங்க, வருவாங்கன்னு வெயிட் பண்ணி. கஸ்டமர் வர போற நேரம், கொஞ்சம் ஒதுங்கி நில்லு. பிரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன லவ் பண்ண வேணாம், ஆனா அதுக்கான காரணத்தை மட்டும் எனக்கு சொல்லிடு பிரியா. என்னை ஏத்துக்காததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச காரணத்தை நான் சொல்லவா? பிரியா, உனக்கு கேன்சர். எப்படியோ என்ன சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா உன் புருஷன் இறந்துட்டாரு. இல்ல 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 இல்ல, அவரு உயிரோட தான் இருக்காரு. இப்போ பிரிஞ்சு இருக்கிறீங்க. நான் ஒன் சைடு லவ் பண்ற மாதிரி நீ யாரையாச்சும் ஒன் சைடா? இல்ல இல்ல, டூவே லவ் தான், ஆனா லவ்வர் இறந்துட்டாரு. இல்ல இல்ல இல்ல, உயிரோட தான் இருக்காரு. இரு, நான் வரேன். இல்லடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு லவ் பண்ணீங்க. மச்சான், அவளுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ சொல்லிட்டு இருந்த? பிரியா, அது வந்து பிரியா. எஸ் சார். யார் பையன்? இவன் தான் சார். சார் இல்ல சார், அவங்க தெரிஞ்சவங்க தான் சார் பேச வந்தேன். ஏன்டா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? சார் அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல சார். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார் இல்ல சார். என்னடா எதுக்கு பேசுற ராஸ்கல்? செய்யறத செஞ்சுட்டு இல்ல இல்ல சொல்றேன். ஏய், ஸ்டார்ட் பண்ணு. வா. ப்ளீஸ் சார்.
ஏண்டி கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், போய் என்னன்னு பாரு. சரிங்க. என் பிரியா பாத்தியாமா? பிரியா பாவண்டா, அவளை விட்டுடு. மா என் பிரியாக்கு என்னமா ஆச்சு? சொல்லுமா சொல்லுமா, என் பிரியாக்கு என்னமா ஆச்சு? மா ப்ளீஸ் மா சொல்லுமா. மா சொல்லுமா ப்ளீஸ் மா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒரு பிரச்சனை? பொண்ணு மேல லாரிக்காரன் மோதிட்டு எஸ்கேப் ஆயிட்டானா? மை காட், ஒரு உயிரை துடிச்சிட்டு இருக்க, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க. யாராவது ஹெல்ப் பண்ணலாம்ல? அட நீங்க வேறமா, நாங்க கூலி வேலை செய்றவங்க. போலீஸ் கோர்ட்டுக்கு எவன் அலைவான்? இதுவே உங்க வீட்டு பொண்ணா இருந்தா அப்படி பாத்துட்டு இருப்பீங்களா? என்ன மனுஷங்க நீங்க? வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஊனா கூட்டம் கூடிறீங்க. ஓரம் போங்கப்பா. சொல்றேன்ல, போங்கப்பா. அடி பலமா பட்டதுனால இமிடியேட்டா ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா ரொம்ப செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், ஐ கேன் பேர் இட். ஹலோ, இது பிரியா வீடு தானே? ஆமா, நான் பிரியாவோட பாட்டி தான் பேசுறேன். அவங்க அம்மா அப்பா யாராவது இருக்காங்களா? அவளுக்கு அம்மா அப்பா எல்லாமே நானும் அவங்க தாத்தாவும் தாம்மா. சரி, இப்ப தாத்தா இருக்காங்களா? காலேஜ்ல இருந்து டியூஷன் போயிட்டு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர பொண்ணு இன்னைக்கு 8 மணி ஆகியும் வீட்டுக்கு வரல. அவங்க தாத்தா அவளுக்காக பஸ் ஸ்டாப்பிங்ல காத்துட்டு இருக்காரு. ஆமா, நீ யாருமா? பாட்டி, பிரியா அப்ப என் கூட தான் இருக்கா. தாத்தா வீட்டுக்கு வந்தனே வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே பாய். டாக்டர் அம்மா, இப்ப என் பேத்திக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் கண்ணை முடிச்சிருவாங்க. என் பேத்தியை காப்பாத்தி எங்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றியை நீங்க சந்தியாக்கு தான் சொல்லணும். கடவுள் மாதிரி சரியான நேரத்துல வந்து அட்மிட் பண்ணாங்க. ஓகே சந்தியா. அம்மா சந்தியா, உனக்கு பெரிய மனசுமா. என்ன எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. சாப்பிடுமா. ஆமா சந்தியா, பிரியா, சந்தியா வந்திருக்கா. ஹாய் பிரியா. ஏய் வேணாம் வேணாம், எந்திரிக்காத. என்னது இது? எதுக்கு அழறீங்க? நீங்க அழக்கூடாது ப்ளீஸ். காம் டவுன் பிரியா. பாட்டி இந்தாங்க. நான் எடுத்துக்கிறேன்மா. நோ தாத்தா, நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன் தாத்தா, நீங்க அந்த உள்ள ஃப்ளாஸ்க் போங்க. ஏது என்கிட்ட கொடு. உள்ள வா. தாத்தா பாட்டி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரே ஜாலி தான். பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது அவங்களுக்கு ஜாலியா இருக்கான். இதுக்குதான் பேசாம இருங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? இத்தனை வருஷமா எப்படித்தான் மாறிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப பாரு, பேசாதீங்க பேசாதீங்க. இது எவனோ எதையோ சொன்ன கதை. இந்த பாரு, இதாவது பேசினா கொலை விடும். யாரோ கதவை தட்டுறா, போய் பாரு. போ பாரு. நீங்க எதுக்கும் போகாதீங்க, எல்லாத்துக்கும் நான் தான் போகணுமா? போவா திறப்பா. ஆனா போகும்போது லொடோட பேசிக்கிட்டே போவா, திருத்தவே முடியாது. யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? நான் பிரியாவை பார்க்கணுமா. பிரியா, பிரியா, இங்க கொஞ்சம் வந்துட்டு போமா. வா, இது யாருன்னு பாரு. நான் தான் பிரியா. அம்மா, எந்திரிமா எந்திரி. என்னம்மா இந்த சின்ன பொண்ணு கால்ல போய் விடுற? இந்த சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய மனசு தெரியுமாமா? இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா என் புருஷன் இந்நேரம் ஜெயில இருந்திருப்பாருமா. என்னம்மா சொல்ற? இவங்கள வண்டியில மோதினதே என் புருஷன் தான்மா. என் புருஷன் மேல கேஸ் போடுறதுக்காக இன்ஸ்பெக்டர் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காருமா.
பாவம் புள்ள குட்டிக்காரன் அவன் மேல கேஸ் போட வேண்டான்னு சொல்லிட்டாங்கம்மா. இப்படிப்பட்ட நல்ல மனசு வேற யாருக்கும் வராதுமா. ஐயோ ஐயோ என்னங்க இன்னும் போதும். கொஞ்சம். போதுங்கறா. ஐயோ அவங்கள இல்ல உங்கள. என்ன சொன்னியா? நல்லா இருக்கேன்னு நக்கினேன். உனக்கு பிடிக்கலையா? சும்மா சொல்லக்கூடாது. சமையல் ரொம்ப டாப். பாயாசம் அதை விட பிரமாதம். இந்த மாதிரி சமையல் நான் சமையல் சாப்பிட்டதே கிடையாது. இவ்வளவு சமைக்கிறாடா. இது எவனோ எதுவோ ஐயோ சொன்னாரு. ஆரம்பிச்சிடாதம்மா. உன் சமையல் நல்லா தான் இருக்கு. வாஷ் பேஷன் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. நீ எடுத்து போய் ஐயோ சாப்பிடு. தாத்தா. ஐயோ ஐயோ கை கழுவுறதுல நக்கிட்டே போறாரே. என் பேத்தி பிரியா இருக்கா இல்லையா? அவ எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? அது நீங்க சொல்றதே அவளுக்கு புரியல. ஏங்க இப்படி குழப்பறீங்க? எவனோ எதுவோ சொன்னானே அந்த பாட்டி கதை. ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி போடு அருவாளை. நீங்க அறுவடை எல்லாம் அப்புறம் போடுங்க தாத்தா. முதல்ல விஷயத்த சொல்லுங்க. எங்களுக்கு வயசாயிட்டே போதுமா? எங்களுக்கு ஒன்று ஆறதுக்குள்ள அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாமேன்னு ஆசைப்படுறோம். இத பத்தி தான் நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். என்ன இப்படி பாக்குறீங்க? உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. நான் சாகுற வரைக்கும் என் கூடவே இருப்பியா? இருப்பியா இல்லையான்னு சொல்லு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சந்தியா. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் ஸ்டேட்ஸ்ல MBA படிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதை நான் அவன்கிட்ட சொன்னேன். உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருந்தாலும் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன்னு சொன்னான். அதுக்காக தான் நான் டெல்லியிலேருந்து இங்க வந்தேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் தாத்தா பாட்டியை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒரு நிமிஷம், என் தம்பி போட்டோவை நான் காட்டுறேன். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே சொல்லு. உங்க தம்பி உங்க மேல இருக்கிற பாசத்தினால நீங்க பாக்குற பொண்ணு எதா இருந்தாலும் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எனக்கு உங்க தம்பியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக உங்க தம்பியை நான் கட்டிக்கிறேன். சந்தியா, இட்ஸ் நைஸ் பிளேஸ். இந்த பங்களா தான் என் தம்பிக்காக நான் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணது. இந்த நகையெல்லாம் எங்க தாத்தா எங்க அம்மாக்கு போட்டது. என் அம்மாக்கு என் தம்பினா ரொம்ப உயிர். அவன் எந்த பொண்ணை கட்டிக்கிட்டாலும் அந்த நகையெல்லாம் அவளுக்கு தான் போய் சேரணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இனிமே நீ தான் அந்த நகையெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். இதையெல்லாம் என் தம்பியோட ட்ரெஸ். அவனுக்கும் உன்ன மாதிரியே டேஸ்ட் தான். லைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். வா. பிரியா, என் தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் கோர்ஸ் முடிய போதான். இந்த மீன் டைம்ல என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கான். கூடிய சீக்கிரத்துல பூர்ணமா குணமாவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன உடனே கிளம்பி வர சொல்லிட்டான். நானும் போயிட்டு ஒரு 15 டேஸ்ல 2 பேரும் ஒண்ணா வந்துடுறோம். வந்த உடனே உன் வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு பார்க்க போறோம். என் தம்பி உன்னை முதல் முறையா பார்க்கும்போது அந்த நகையெல்லாம் நீ போட்டுட்டு இருக்கணும். அப்புறம் சந்தியா வந்தாளா? வரல. 15 நாள் முடிஞ்சு 1 மாசம் 2 மாசம்னு காத்துட்டு இருந்த. சந்தியாவை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அவங்கள தேடி எஸ்டேட் பங்களா போய் மேனேஜர் கிட்ட கேட்டேன். ஃப்ளைட்ல போகும்போதே சந்தியா இறந்துட்டாங்களா? அப்புறம் ஆனந்த நிறைய வாட்டி கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண. அக்கா இறந்ததுனால
அது தாங்க முடியாம டாக்டர் அட்வைஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்க சிலோன் போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை நான் என் தாத்தா பாட்டிக்கிட்ட கூட சொல்லல. சொன்னா அவங்களால நிச்சயமா தாங்கிக்க முடியாது. கல்யாணம் ஆகாமலே அந்த வீட்டு மருமகன்ற உணர்வோட வாழ்ந்திருக்காடா. அந்த சமயத்துலதான் நீ அவளை ஃபாலோ பண்ணிருக்க. உன்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இன்னொருத்தரோட மனைவின்னு சொன்னதுக்கு அர்த்தம் எனக்கு இப்பதான்டா புரியுது. அவளை விட்டுட்டா. இல்லம்மா, பிரியா உண்மையிலேயே ரொம்ப பாவமா. யார்கிட்டயும் சொல்லாத விஷயத்த உன்கிட்ட மட்டும் மனசு விட்டு சொல்லியிருக்கா. அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமா இருக்கா? நீ சரி சொல்லுமா, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னைக்கு ஒரு பொண்ணு தன்னந்தனியா நடுராத்திரி 12 மணிக்கு உடம்பு பூரா நகையை போட்டுக்கிட்டு பயம் இல்லாம நடு ரோட்ல நடந்து போறாளோ அன்னைக்குதான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம்னு மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறார். இந்த பீடாக்காரி தொந்தரவு இல்லாம என்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நான் நிம்மதியா நிக்கிறேனோ அன்னைக்குதான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம். சிகரெட் வாங்குறதுக்கு வந்தாலே அவளை பார்த்து சொல்லுறதுக்கு தான் நினைச்சுக்கிறான். அரகுர ட்ரெஸ் போட்டு அடங்காப்பட. அப்பா என்ன குளிரு. மனுஷங்க வாழ்க்கை ரொம்ப கொடுமையானதுல்ல. குளூர்ல ஆரம்பிச்சு குண்டக்க மண்டக்க எங்க கொண்டாந்து முடிப்பீங்கன்றது எனக்கு தெரியும். மரியாதையா ஓடிவிடு. எப்பா என்ன பாடியா உன் பாடி? பாடி கிடினா டெட் பாடி ஆயிடுவேன். மரியாதையா போயிடு சொல்லிட்டேன். என்னோட அருமைக்கு அதுல வர்றாம தாயே உன்னை கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு குட்டையை குழப்பாம போயிட. எக்ஸ்கியூஸ் மீ, அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்கானே, சரியான பொம்பளை பொறுக்கி, மேல வந்து உடசுறான், வரியான்னு கூப்பிடுறான். எங்க வீட்டுக்காரர் என்ன தொட்டது கூட கிடையாது. கல்யாணம் ஆன உடனே துபாய் போயிட்டாரு. இப்ப கர்ப்பமா இருக்கிற என்கிட்ட வந்து கலாட்டா பண்றான். அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆளு, அங்க போகாதீங்க. டிஃபன் சாப்பிட்டு சினிமா பார்க்க போலாம். நீ இல்ல ஒரு ஆளா? வயசு வித்தியாசம் பார்க்காம சொட்ட தலைன்னு பார்க்காம உன்னை லவ் பண்ணேன் பாரு. என்ன சொல்லணும்? எனக்கே துரோகம் பண்ணல. டிஃபன் சாப்பிட்டு சினிமாவுக்கு போலாம் வான்னு கூப்பிட்டது ஒரு துரோகமா? இதுக்கு என்ன தலையில போய் கூட்டிட்டு போறா? மறுபடியும் வந்துட்டியா நீ? இந்த பாரு, இப்பதான் என் காதலி என்ன வெறுத்துட்டு போறான்ற சோகத்துல நின்னுட்டு இருக்க. இந்த நேரம் பார்த்து வில்லங்க பண்ணாத. என் காதல மட்டும் பிரிக்கலாமாடா நான் ஸ்டிக் கடாய் தலையா? என்ன திடீர்னு ஆம்பளை குரல் கேக்குது? யாருடா நீ? அட பாவி, ஏன்டா என் காதல குட்டிச்சு வராக்கல? என் காதல்ல நீ கிராஸ் பண்ணல. நான் எங்கடா கிராஸ் பண்ண? அந்த பீடாக்காரி தான்டா என் உயிரை போட்டு எடுக்கிறா. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல என் காதல்ல நீ கிராஸ் பண்ணிட்ட. என் காதல் ஃபெயிலியர் ஆன மாதிரி உன் காதலும் ஃபெயிலியர் ஆகணும். இவன் நியாயமே புதுசா இருக்குது. யாராவது என்ன லவ் பண்ணுங்களேன். வா பிரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். எதை பத்தி? ஆனந்த பத்தி. Excuse me. Yes, sir. Igambo. Yeah. How far from here? Igambo Beach? Yeah. It's 7 kilometers from here. Thank you. சிம்ரன் மாதிரி Welcome, இருக்கா? sir. Excuse me, madam. Yes, sir. We are coming from India Okay. at Tamil Nadu in Kotagiri. Actually, இவன் வந்து என் க்ளோஸ் மச்சி. But actually, what happened to you? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. தமிழ் தெரியுமா? முட்ரியா? Excuse me. Yes, sir. We need a double bedroom Okay. with AC. With AC. Yes, Please, sir. it's pleasure. Double bedroom with AC. Rent is 2000. Tax is Yeah. extra. Okay. Yeah. Wait, sir. மச்சான், ஃபிகர் சூப்பரா இல்ல? இந்த ஃபிகரை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என்னடா தோணுது? எனக்கும் மூட நம்பிக்கை கிடையாது, அந்த பொண்ணுக்கும் கிடையாது. அங்க பாரு. அடே செருப்பு பிஞ்சிடுமா? தேவையா உனக்கு? பேசாம வாடா. எல்லாருக்கும் தமிழ் தெரியுதுடா.
சூப்பரா இருக்கு மச்சான். பிரியா ரொம்ப கொடுத்து வச்சவடா. இனிமே அடிக்கடிக்கு இங்க வந்துலாம் விடு. நின்னு விளையாடுறாயா. ஐயோ ஐயோ ஐயோ. டேய் இங்க பாருடா கண்ணுக்குட்டி ஒரு தினசா இருக்க. கண்ணுக்குட்டி இல்ல நாய்டா. நாயா? மச்சான் நாயை பார்த்தவொடனே எனக்கு ஒரு கவிதை தோணுதுடா. கேள. சும்மா வாடா இங்க சொல்றேன். நாயே மணி என்ன ஒன்றரை. கல்லு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஏன் நொன்ற? நாயே மணி என்ன பத்தரை. எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் நீ ஏன் கத்துற? டேய் நீ என்ன கத்துற? வாடா. பாத்து போடா எப்பா. ஆலய மணி அறுத்துட்டு ஓட்டுருவான் போல இருக்கு. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? ஐ அம் சந்துரு ஃப்ரம் இந்தியா. கோத்தகிரில இருந்து கால் பண்ணி பேசியிருக்கேன் உங்ககிட்ட. நீங்க தானே மிஸ்டர் சுரேஷ்? எஸ், நான் தான். நீங்க ஃபோன் பண்ண விஷயத்தை ஆனந்த் கிட்ட சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். மச்சான் சாரை பார்த்தா அசப்புல ஆர்எஸ் மனோகர் மாதிரியே இல்ல? வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆனந்த் வந்துருவாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபாரின் பாட்டில் உள்ளிச்சல்ல போயிட வேண்டியதுதான். டேய் இந்த கேப்ல அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாமா? பண்ணுடா. சுகுணா, பொண்ணு வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. நம்ம பையன் போட்டோவை பார்த்துட்டு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். உடனே பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. நம்ம பையனை நினைச்சுதான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எப்படியோ அவன் இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருன்னு கேளு. ஹலோ ஆண்டி, நான் பிரியா பேசுறேன். எங்க இருந்துமா? காலேஜ் பக்கத்துல இருந்து தான் பேசுறேன். சந்துரு கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா? ஆமாம்மா, நீ வாங்கி கொடுத்த டீடைல்ஸ் வச்சுட்டு ஆனந்தோட பிஏ கிட்ட பேசிட்டானா? இன்னைக்கே ஆனந்த மீட் பண்ணிடுவானா? எல்லாம் நல்ல நியூஸோட தான் வருவான். நீ ஒன்னும் கவலைப்படாதேன்னு. சரி ஆண்டி, நான் வச்சிடுறேன். வெல்கம். ஐ அம் ஆனந்த். ஐ அம் சந்துரு. ஹாய், இஸ் மை ஃப்ரெண்ட் சங்கர். ப்ளீஸ் கம். மச்சான் ஃபுல் பாட்டில் கூட. ஐயோ வாடா. Please take your seat. Come on, Suresh. You like to have something? Yeah. சுமாருடா, நாங்க சாப்பிடுறது இல்ல சார். நான் சாப்பிடுவேன் சார். No problem. You have it. Okay. ஓகே சார், போதுமா? Cheers. Yeah, chips. Thank you. Have one more peck. கொஞ்சம் இந்த பக்கம். ப்ளஷர். இந்தாங்க. Thank you. Thank you. அப்புறம் என்ன விஷயம் என்ன பார்க்க வந்தீங்க? சார், உங்க சிஸ்டர் உங்க மேரேஜ் பத்தி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஏதோ பொண்ணு கூட பார்க்க போறோம்னு சொன்னாங்க. கரெக்ட். அவங்க ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்க போட்டோ கூட பார்க்காம ஆல்மோஸ்ட் ஷி ஹஸ் ஃபாலன் இன் லவ் வித் யூ சார். என்ன இது சினிமா கதை மாதிரி இருக்கு? நாங்க ஒன்றும் படம் எடுக்கிறத சொல்லி இல்ல சார், நீங்க தப்பா. நான் தப்பா எடுத்துக்கல. எங்க அக்கா யாரையோ பார்த்துருக்கலாம், பேசிருக்கலாம். ஏன் அவங்க இருந்திருந்தா இந்த கல்யாணம் கூட நடந்திருக்கலாம். ஆனா இப்போ அவங்களே இல்ல. எங்க அக்காவோட டெத்து என்னை ரொம்ப பயச்சிடுச்சு. அது மறக்கிறதுக்காக தான் நான் சிலோனுக்கே வந்தேன். நான் இன்னும் அதுலேருந்து முழுமையா வெளியே வரல. ஸோ இப்போ அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் சார். உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க அக்கா தான் அந்த பொண்ணு மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை வளர்த்து இப்போ ஏறக்குறைய உங்க வீட்டு மருமகளாவே வாழ்ந்துட்டு இருக்கா. வாட் மேன்? முதல்ல லவ்வுன்ன, இப்போ மருமகங்கிற. யூ மேக்கிங் மீ ஃபூல். அப்படி இல்ல சார். ஸ்டாப் புல்ஷிட். முதல்ல நீ யாரு? நான் வந்து அந்த பொண்ணுக்கு நீ யாரு? பிரதர், கசின், ரிலேட்டிவ், ஆ ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட் இன் வாட் வே? கோ டு ஹெல். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். கையை விடியா. அந்த பொண்ணு பாவம் சார், உங்களே நம்பிட்டு இருக்கா. ஏமாத்திராதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். அந்த பொண்ணை லவ் பண்ணல கெடுத்தேனா? கேன தெரியாம சொன்னதே சொல்லிட்டு இருக்க.
சார் சார் ப்ளீஸ் அந்த பொண்ணு பாவம் சார், உங்களே நம்பிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்க தெரியுமா சார்? அவ யாருமே ஏத்துக்கல சார். சார் ப்ளீஸ் அவங்களதான் சார் நம்பிட்டு இருக்கா, கை விட்டுறாதீங்க சார். சார் பாவம் சார் அந்த பொண்ணு, ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் ஆனந்த பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் அது ஒரு பைத்தியம் மாதிரி வளர. நீங்க போங்க. நான்சென்ஸ். என்ன மச்சான் இப்படி சொல்றான்? டேய் இதெல்லாம் நமக்கு தேவைதானா? பேசாம வாடா போலாம். நாடு விட்டு நாடு வந்து அவமானப்படுறதாகுதானே. நேரமில்லை காதல். அடடடடடடடா. புள்ள இல்லாத வீட்ல கிழவன் துள்ளி குதிச்சானா, அந்த மாதிரி கதையா எல்லாம் இருக்கு. ஆஹா, இது வரைக்கும் ஒரு கதையை நீ உருப்படியா சொன்னதே கிடையாது. இன்னைக்கு பழமொழியை உதுக்குறி, என்ன விஷயம்? மேல் உதடு இல்லாதவன் புல்லாங்குழல் வாசிக்க ஆசைப்பட்டானா. காலம் போன காலத்துல பாட்டு என்ன வேண்டி கிடக்கு? இன்னொரு பழமொழியா? பிரியா பிரியா என்னாச்சு தாத்தா? ஒண்ணுமே புரியல உலகத்திலேம்பாங்களே, உன் பாட்டி பழமொழியா உதுக்குறா. ஒண்ணுமே புரியல உலகத்திலே. ஓட்ட பானைக்குள்ள நண்டு புந்தா மாதிரி சட சட சடன்னு பாடிட்டு இருந்தா எப்படி? நீ பழமொழி சொல்லணும், நான் பாடக்கூடாதா? பாடக்கூடாது. பாடுவேன். பாடக்கூடாது. பாடுவேன். பாடக்கூடாது. This is too much. வாங்க கோயிலுக்கு போலாம். இது என்னடி இது? ஒரு நாளா இல்லாத திருநாளா இருக்குது. நம்மளையும் சேர்த்துல கோயிலுக்கு கூப்பிடுறா. எல்லாம் என் கல்யாண விஷயமா தான். என்னது? ஆமா கல்யாண தாத்தா, விஷயமாவா? எனக்கு கல்யாணம் ஆகி பாம்பே டெல்லின்னு போயிட்டா இங்க உங்களை யார் கவனிச்சுக்குவா? அடாடாடா, பாத்தியா? இவ தாண்டி என் பேத்தி. ஒவ்வொரு பொண்ணு கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தனும் போடணும்னு ஆசைப்படும். ஆனா இவ என்ன சொல்றா? தனி கொடுத்தனும் போயிட்டா நாம கஷ்டப்படுவேன்னு இவ கவலைப்படுறா. பாத்தியா? விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். அவ நம்ம பேத்திங்க நம்மள மாதிரி தான் இருப்பா. ஐயா, இத்தனை வருஷமா அந்த பழமொழி எல்லாம் எங்க வச்சிருந்த நீ? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்ற கதையா? அவன் இத சொன்னான், இவன் அத சொன்னான்னு சிவனேன்னு கடந்தேன். ஏதாவது ஒரு கதையை சொல்லு, ஏதாவது ஒரு கதையை சொல்லுன்னு என்ன கஷ்டப்படுத்துனீங்க. எங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டா. உங்க அம்மா எங்க வந்தா? கனவுல வந்தா. கனவுல வந்து எல்லா பழமொழியும் சொல்லி கொடுத்து உன் புருஷன் கிட்ட சொல்லுன்னு சொன்னா. செத்து போய் உங்க அம்மா வந்து எனக்கு டென்ஷன் கொடுக்கறாளா? இனிமே அவளுக்கு திதி கட்டு. இப்போ நீங்க வரீங்களா இல்ல நான் போயிட்டு வரட்டுமா? குழந்தை கூப்பிடுறா இல்ல, கணத்துல போட்ட கல்லு மாதிரி உட்கார்ந்திருந்தா எப்படி? சீக்கிரமா புறப்படுங்க. பாம்பும் பல்லியும் பல்லாங்குழி ஆடிச்சேன்னு நண்டு நாரையும் நர்த்தனா ஆடிச்சான். இது எங்க அம்மா சொல்லவே இல்லையே. எங்க அப்பா சொன்னாரு. அவர் எங்க வந்தாரு? உங்க அம்மா வந்துட்டு போன 1/2 hour கழிச்சு எங்க அப்பா கனவுல வந்து சொன்னார். போடி மச்சான், இது வரைக்கும் நான் உன்னை கம்பல் பண்ணிருக்கேனா? நீயே சொல்லு. கண்ணு முன்னாடி சாப்பிட்றா குட்டிடா, சொல்றத கேள்டா. லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும் போது கூட நீ இவ்வளவு அப்செட் ஆனது கிடையாதுடா. குட்ரா, சொல்றத கேள்டா. டேய் இந்த பார், நான் குடிச்சிட்டு அழுதுதான் நீ பாத்துக்கிற. ஆனா எனக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி அழ வச்சிடாத. குடி குடிடா. சாரிங்க சாரி. நீங்க சாப்பிடு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடா. ஆனந்த் ஏடா இந்த மாதிரிலாம் பண்றான்? ஆனந்த் பிரியா பாவண்டா, ஏத்துக்கடா ப்ளீஸ்டா. ஆனந்த் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற? சரிடா, உண்மையிலேயே அவ பாவண்டா. ஆமாடா, பாவம் தான்டா. விடுறா. சரியா வருமாடா? சுரேஷ், உங்க 2 பேரும் வராங்க. நீங்க இருங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். எங்கடா வந்தீங்க? எங்க வந்தீங்க? கேக்குறல, போங்கடா 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 சொல்றல. ஏய் உங்க அன்னைக்கு விட்டுங்க கூட. ஏய் யாரத பாக்கலையா? என்னடா வாடா. ஏய் இன்னும் சும்மா ஓவரா. ஹலோ, ஓவரா கண்ணு மரியாதை போய் சார். என்ன சொல்லிட்டேன்? போ போறியா இல்லையா? திரும்ப திரும்ப என்ன விளையாடுறியா? நீ யாரியா? ஏன் பேசுற? டேய் என்ன பண்ணிடா? போடா. எப்படி வந்தானே அவனே? டேய் டேய் மச்சான், டேய் சேர் இருக்கிற மாதிரி கை கூட. டேய் அவனை இருடா உங்களுக்கு. டேய் வெச்சுக்கறடா. மச்சான் டேய் டைம் ஆச்சு, கிளம்புடா. எங்கடா? வா சொல்றேன். எங்க கூப்புற? நீ இப்ப வர போறியா இல்லையா? டேய் என்ன அது கூட? என்னடா இது இருக்க? அன்புள்ள ஆனந்த், நான் இங்கு வந்ததின் நோக்கம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த வாய்ப்பை நீங்கள் தரவில்லை. இதற்கு மேல் உங்களை சந்தித்து நேரில் எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். தயவு செய்து இதை முழுமையாக படித்து ஒரு சரியான முடிவை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டேய் என்னடா இது லீவ் லெட்டர் மாதிரியா? பிரியா, அந்த பெண்ணை திருமணம் செய்பவன் எவனாக இருந்தாலும் அவன் கொடுத்து வைத்தவன் என்று தைரியமாக சொல்லுவேன். டேய் உனக்கு கொடுத்து வைக்கலையடா. இது உனக்காக எழுதல, ஆனந்துக்காக எழுதுனது. அவன் படிச்சா போதும், நீ கிளம்பு. இது அவன் படிப்பாங்கற கிழிச்சு குப்பை தொட்டில தான் போடுவான். இது எதுல வேணா போடட்டும், நீ பேசாம வா. எல்லாம் என் தலைவர். பாஸ்போர்ட்டை வேற பிடிக்க வச்சுக்கினேன்.
இதை பத்தி யாருன்னு கேட்டல, பிரியா ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டல. இத படி, அப்பதான் புரியும். உங்க அக்காவை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டதை விட இவன் புரிஞ்சுக்கிட்டது அதிகம். இந்த லெட்டரை மட்டும் நீ படிக்கலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உங்க அக்காவோட ஆத்மா உன்னை மன்னிக்காது. வாடா மச்சான் போலாம். இருக்காங்கடா. வாங்கப்பா, உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். நாங்க நேரா வீட்டுக்கு தான் போனோம். அப்பா தான் பிரியா வீட்டுக்கு போயிருந்தா சொன்னாரு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். பிரியா உங்களை பத்தி தான் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு நீங்களே சொல்லுங்க. நாங்க பாக்குறதுக்கு தான் ஒரு 2-3 நாள் ஆச்சு. பார்த்ததுமே நாங்க வந்த பர்பஸை கேட்டு கட்டி பிடிச்சி கண்ணாபனா ட்ரீட் பண்ணி திணற அடிச்சிட்டாரு. இல்லடா? ஆமா ஆமா. எனக்கு தெரியும் அவர் எதையும் மறைக்கிறாரு. சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். என்னம்மா சொல்ற? நீ மட்டும் என் கூட பிறந்த தங்கச்சியா இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், அந்த ஆனந்துக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன். அதை விட ஊட்டியில சொட்டர் வைக்கிற வேற அவனுக்காவது கட்டி வைப்பேன். மனுஷனா அவன், சரியான சைக்கோமா அவன். என்ன சொல்றீங்க நீங்க? இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம்டா. கோடி ரூபாய் கோணி மூட்டில கட்டி வைப்பேன்டா. இப்ப கூட கோத்தகிரியில 5 ஏக்கர் நிலத்துல ஒரு எஸ்டேட்டை வாங்கி போட்டிருக்கேன். அடுத்த மாசம் கிரக பிரவேசம். ஆமாமா. இப்ப கூட கோடமலைங்கிற இடத்துல ஒரு அனாதாசிரமம் கட்டிக்கிட்டு இருக்கேன். கட்டி முடிச்ச உடனே அதுல முத ஆளா போய் சேர்ந்துடுறான். யார் அவன்? நான் தாண்டா பரதேசி. 6 மாசமா வாடகை கொடுக்க வக்கில்ல. அனாத ஆசிரமம் கட்டியா நீ எல்லாம்? எஸ்டேட்டுக்கு என்ன கிரக பிரவேசம் சொல்லு. ரோட்ல வச்சு மானத்தை வாங்காதீங்கடா. இல்லாத மானத்தை எப்படா வாங்குறது? எடுபட்ட பயல. முதல்ல வாடகை கொடுத்துட்டு மறு வேலையை பாடுறா. அண்ணா என்கிட்ட சுத்தமா காசு இல்லண்ணா. சுத்தமா காசு இல்லையா? கையில காசு இல்லாட்டி என்னடா? கழுத்துல செயின் இருக்குல்ல, கழட்டுறாத. இது அண்ணா இது ஏன் செயின் இல்லண்ணா? அதோ ரோட்ல வாட்ச்மேன் போறாரு, அவர் செயின். இத நாங்க நம்பணும். ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்காக அவர்கிட்ட இருந்து இரவல் வாங்கிட்டு போனேண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் கழுத்துல கிடக்கிற வரைக்கும் அது உன் செயின் தான். எர்ரா செயினா எர்ரா. என்னையா அடிக்கிறதுக்கு கை வாங்குற? அவன் யாரு தெரியுமா? யாரு? என் சொந்த தம்பியா. என்னையா பிரச்சனை? 6 மாசம் வாடகை தரலையா, அதான் என் பிரச்சனை. 6 மாசம் வாடகை எவ்வளவுயா? 1800 ரூபாயா? 1800 ரூபாய் பிச்சை காசு. இந்த பார், கைய கைய வாங்கினா அவ்வளவுதான், மரியாதை கட்டு போகும். பேசாம காசை வாங்கிட்டு போயிரு. காசை கொடுக்க சொல்லு, வாங்கிட்டு போறேன். டேய் குர்ரா. என்கிட்ட ஏது காசு? டேய் உன்னை காசா கொடுக்க சொன்னேன். உன் கழுத்துல நான் போட்ட செயின் இருக்குல்ல, அது கொடு. என்னது நீ போட்ட செயினா? யார் சொன்னது? நீ தானடா சொன்ன. என்ன இது என்ன சொல்லு. உங்க அம்மா திட்டுவாங்க. அம்மா திட்டினாங்கன்னா என் தம்பிக்கு ஒரு மான பிரச்சனை, அதனால என் செயினை நான் கேட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் பழி ஏத்துக்கிறேன்டா. மானத்தோட எனக்கு வேற என்ன முக்கியம்? கேட்டு குடுறா. குடுறா, இது கூட, இது கூட நான் வச்சுக்கிறேன், நீ கேட்டு கொடு. கொண்டா. இந்த பார், 2 சவரன் குறைச்சு வச்சாலும் 5000 ரூபாய் இருக்கும். உன்னோட 1800 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி 3200 ரூபாயை என்ன பார்க்கும்போது என்கிட்டயே கொடுக்கணும். சரி. வேற யாருக்கிட்டயாவது கொடுத்த தொலைச்சு போடுவோம். தொலைச்சு போ. சரி வரங்க. எப்படி பாசமழை? ஏன்டா இப்படி பண்ண? அன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து என் மேல உரசி என் காதுல என்கிட்ட இருந்து பிரிச்சு விட்டல, அதுக்கு இது ஃபைன். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும்னு வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறாரு. வள்ளுவருக்கு தேங்க்ஸ் சொல்லு. டேய் அது டம்மி செல்லுடா. அம்மா இது சந்திர வீடு தானே? ஆமாமா. நான் ஆனந்த். சந்தியோட தம்பியா? ஆமாமா. நான் சந்திரோட அம்மா. சந்திர உள்ளதான் இருக்கான், வாங்க.
சந்துரு சந்துரு எழுந்திருப்பா. எழுதுறேன். மாமா ப்ளீஸ் மா, அதெல்லாம் தூங்கலமா, டிஸ்டர்ப் இத பண்ணாதமா. பார், உன்னை தேடி ஆனந்த் வந்திருக்கான்ப்பா. ஆனந்தா? சிலோன்ல இருந்து வந்திருக்கான். சிலோன்ல இருந்தா? எங்க? ஹால்ல உட்கார்ந்திருக்கான். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருவான். நீ என்ன சாப்பிடுற? டீ, காஃபி? எதுவா இருந்தாலும் பரவாயில்லமா. சந்துரு, ஹே வாட் a surprise man. நீ என்ன எதிர்பார்க்கலல்ல? முதல்ல என்ன மன்னிச்சுன்னு சொல்லு. என்ன ஆனந்த்? சொல்லு சந்துரு. ஹே ஓகே, மனுஷன் ஓகேயா? நீ கொடுத்த லெட்டரை நான் லைன் பை லைனா படிச்சேன். எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்தது. அடுத்த நிமிஷமே எங்கேயோ வச்சிருந்தாங்க அக்கா டைரியா நான் தேடி கண்டுபிடிச்சேன். பிரியா பத்தி நீ எதுன்னு அத்தனை விஷயத்தையும் எங்க அக்கா அவ டைரியில எழுதி வச்சிருக்கா. ஃப்ளைட்ல போறப்போ கடைசி பேஜ்ல இன்னைக்கு என் தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி த்ரில் கொடுக்க போறேன்னு எழுதிருக்கா. உன்னை போய் நான் யாருன்னு கேட்டேனே. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணிக்க மாட்டேன். ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ. இப்ப நான் பிரியாவை பார்க்கணும். வாட்ஸ் யுவர் ஃபீல்? யா ஷீஸ் கியூட். பிடிச்சிருக்குல்ல? அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு காலையில முறையா பொண்ணு கேட்டு பிரியா வீட்டுக்கு வரேன். அப்பா என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவே. பிரியாக்கு ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டும். ஓகே? யா பிரியா, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன இன்னைக்கு ஒரே குஷியா இருக்க மாதிரி தெரியுது? கை கொடு சொல்றேன். எதுக்கு? கை கொடு. உன் லவ் சக்சஸ். ஏன் லவ் சக்சஸா? ஆனந்துக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனந்த் அவர் எப்போ வந்தாரா? காலையிலே வந்துட்டாரு. உனக்கு ஃபோன் பண்றப்போ என் கூட தான் இருந்தாரு. இங்க அட்வான்ஸா வந்து உன்னை நல்லா பார்த்துட்டாரு. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. பிரியா, என்னாச்சு? என் சந்தோஷத்தை உங்க சந்தோஷமா நினைக்கிறீங்க. நான் உங்களை எப்படிலாம் இன்சல்ட் பண்ணிட்டேன். அத பத்தி இப்ப பேசாத. இந்த விஷயம் எங்க தாத்தா பாட்டிக்கு கூட தெரியாது. நான் எப்படி சொல்ல போறேன் அவங்க அத கிட்ட? பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். ஓகேயா? ஓ, உனக்கு புடவெல்லாம் கட்ட தெரியுமா? ஆடி சிறப்பு தள்ளுபடியில 1 வாங்கினா 3 ஃப்ரீ அவனை வித்துட்டான் போல இருக்கு. சரி, என்ன எதுக்காக தனியா வர சொன்ன? இது வரைக்கும் ம் உங்க விரல் கூட என் மேல டச் பண்ணது கிடையாது. வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஓ, உனக்கு அதெல்லாம் வேற இருக்கா? என்ன விஷயம் சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக என் அப்பாவோட சொத்தை இழந்தேன். 50 பவுனும் 5 ஏக்கர் நிலமும் கொடுக்கிறேன்னு சொன்னேன். என் அக்கா பொண்ணு இழந்தேன். 50 குதிரை 60 கழுதியை என் பேர்ல எழுதி வைக்கிற என் முறமாம பொண்ணு இழந்தேன். இந்த அட்டு ஃபிகரை போய் லவ் பண்றேன்னு பிரிஞ்சு போன என்னுடைய உயிர் நண்பர்களை இழந்தேன். அத்தனையும் இழந்துதான் உன் காதலை பெறணும்னா அப்படிப்பட்ட பழப்பட காதல் எனக்கு வேண்டாம். இது என்ன மாதிரி இளைஞர்கள், உன்ன மாதிரி ஆண்டிகளை உசார் பண்றவங்களுக்கு இது ஒரு படமா இருக்கட்டும். குட் பை. அப்படி சொல்லிட்டு போறதுக்கு நான் விஜயா வாப்பலா. அப்பா என்ன குளிரு. இன்னும் அங்க என்ன பண்றாங்க? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரியா, உங்க தாத்தா பாட்டியை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதமா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. நீ எப்படி போற? ஆட்டோல தான். டைம் ஆயிடுச்சுமா. சந்துரு, நீ போய் டிராப் பண்ணிட்டு வா. என்ன பிரியா, குளிர்துன்னு ஷால் வாங்கின? பரவாயில்ல, வீட்டுக்கு தானே போறேன். அதான் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். பிரியா, ஆனந்த் ஆனந்த். சொல்லுங்க ஆனந்த். சொல்லியாச்சு. தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா? இப்ப நீ எங்க இருக்க? பிரியா டிராப் பண்ண கிளம்பிட்டு இருக்கேன். பிரியா கிட்ட பேசுறீங்களா? கொடுங்க. பிரியா, ஐயோ, இப்ப பேசு. வேணாம். நீயே பேசு. ஆனந்த், பிரியா அவங்க இப்ப வேணாங்கிறது என் காதுல கேக்குது. நாளைக்கு காலைல பிரியா கிட்ட பேச சொல்லுங்க. குன்னே சந்துரு.
ஹலோ ஆனந்த், வெல்கம். இவங்க தான் பிரியாவோட தாத்தா பாட்டி. வணக்கம்மா. அம்மா தெரியும்ல? அம்மா பாத்திருக்கேன். பாப்பா செங்கவி பெரிய கவிஞருங்க. எனக்கு இருக்கு ஏகப்பட்ட திறமை. அதை புரிஞ்சுக்க தான் யாருக்குமே இல்ல இங்க பொறுமை. என்னுடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் அருமை. சும்மாடா எருமை. கடைக்கு போச்சேன்ல. இத சொல்றதுல இவருக்கு ஒரு பெருமை. இல்ல சும்மா போடா. வாங்க. நீங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க. இதோ வந்துடுறோம். வாமா. வாங்க. உட்காருங்க. வீட்டை கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் சிரமம் இல்லையே. தாத்தா பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான் தாத்தா. அப்படியா? பெரியம்மா கூட இந்த ஏரியாவே தான் இருந்தாங்க. ஓஹோ. என் கண்ணே பட்டுடும் போல இருக்குமா. ஒரு 30-35 வருஷமாவே நான் இந்த இப்படி கொஞ்சம் வரீங்களா? அப்படியா? அப்படியே சந்திர தம்பியும் கூட்டிட்டு வாங்க. சந்துரு வா. எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஓகே, போயிட்டு வாங்க. வா. தம்பி வாங்க. பிரியா, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லாரு நல்லாரு. பிரியா, இந்த கல்யாணம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே சந்துரு தம்பி தான். வயசுல எங்களை விட சின்னவனா இருந்தாலும் உன்னை விட மூத்தவன் தான். தப்பா நினைச்சுக்காதமா. போய் அவன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் என்ன பண்ணிட்டல? போமா. நீ நல்லா இருப்ப பிரியா. எழுந்திரு. பிரியா, என்னடா? எனக்கு இது கல்யாணம் வேண்டாம். என்ன திடீர்னு? இது திடீர்னு எடுத்த முடிவில்ல சுகுணா. ராத்திரி பூரா நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான். இவ வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ கனவு போல தோணுது. இவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது கூட சந்தியாவுக்காகத்தான். இப்ப சந்தியாவும் இல்லாம ஆனந்துக்கு இவளை பத்தி தெரியாம நடந்த சில சம்பவங்கள்லாம் இவளை ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்ப ஆனந்து இவளுக்கு ரொம்ப அந்நியனா தெரியறான். அது மட்டும் இல்ல, தான் விரும்பின பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சந்துரு எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் இவளை ரொம்ப பாதிச்சிருச்சு. சந்துருடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நல்லா அமைச்சுக்க இவ மனசு ஒத்துக்கல. இத நீங்க காலையிலே சொல்லிருக்கலாமே. சொல்லவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப சொல்லும்படியா ஆயிடுச்சு. இது இவளோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? பாட்டி, நீங்களும் அவ கூட சேர்ந்து புரியாம பேசாதீங்க. ஆனந்த் எல்லா விஷயத்தும் நல்லவன் தெரியுமா? வா, எப்படியா பிரியாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துருமா. ஆனந்த் ஏதாச்சும் நினைச்சுக்க போறான். ஆனந்த் எங்கப்பா? டியர் சந்துரு, நான் இங்க வந்ததோட நோக்கமே உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கதான். இது எப்படி யார் மூலமா ஆரம்பிக்கிறதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சதையே பிரியாவும் நினைச்சதுனால இது எழுதி எனக்கு ரொம்ப சுலபமா போச்சு. என் அக்காவை பிரியா சந்திக்காம இருந்திருந்தேன்னா உன்ன மாதிரி ஒரு நல்ல பர்சனோட லவ்வ பிரியா கண்டிப்பா ஏத்துக்கிட்டு இருப்பா. ஆனா எது தடுத்தது? என் அக்காவுக்கு கொடுத்த வாக்கு. இன்னொரு வகையில சொல்ல போனா இது ஒரு வித நன்றி உணர்வு, அவ்வளவுதான். பிரியா நினைச்சது மாதிரியே நான் ஒரு கனவாகவே போறேன். நீ ஒரு நிஜம். அந்த நிஜத்தை பிரியா ஏத்துக்கிட்ட சந்தோஷத்துல நான் கிளம்புறேன். உங்க கல்யாணம் என் அக்காவோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நடக்கும். ஆல் தி பெஸ்ட்.
ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? சந்தியா. உங்க அப்பா பேர் என்ன? சந்துருவா? மாமா ஒரு gift தரேன். இங்க பாரு. என் சந்தியா குட்டி இல்ல. என்ன யாருன்னு பாக்குறியா? பிடிச்சிருக்கா? சந்தியா. என்ன? சந்தியா. சந்தியா. எங்க அவ போயிட்டா? நீங்க? நான் சந்துரோட ஃப்ரெண்டு. என்னங்க? என்னங்க? நீங்க உள்ள வாங்க. அவர் வந்துருவாரு. வாங்க. அப்பா அங்கிள். என்ன சந்துரு, ஆச்சரியமா இருக்கா? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. முதல் பத்திரிகை உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். பிரியா, இது யாரும் தெரியுதுல்ல? சும்மா இரு சந்துரு, நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். நான் கோத்தகிரி போனேன். அம்மா அப்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் காஃபி கொண்டு வந்துறேன். என்ன நின்னுட்டு இருக்க? வா உட்காரு. என்ன இது நெக்லஸ்லாம்? சின்ன ஒரு gift தான். அதுக்கு நீ இவ்வளோ காஸ்ட்லியாவா? என்ன சந்தியா? அப்புறம் என்ன சாப்பிட்ற? காஃபி ஆர் சம்திங் எல்ஸ்? நோ 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 நோ, ட்ரிங்க்ஸ் எல்லாம் டோட்டலி ஸ்டாப் இப்போ. ஏன் கல்யாணம் போதுன்னு எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? அப்படி விட வச்சுக்கலாம். காஃபி. அங்க தூங்குறா பாரு. சந்தியா. ஆஹா, அங்கிள் உன்னை தூங்க வச்சிட்டாரா? அப்புறம் பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? பிசினஸ் ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. சந்துரு, நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். கல்யாணத்துக்கு 8 நாள் முன்னாடி கிளம்பி வரீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 8 நாள் தங்குறீங்க. அம்மா அப்பாவும் வரேன் சொல்லிருக்காங்க. சோ நீங்க எல்லாரும் சேர்ந்து வரீங்க. சந்தியா, பாக்கிட்ட போமா. போடா செல்லம். சந்தியா, அழாத அழாத. வா 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 வா. பாய் சந்தியா. சொல்லு டாடா. அங்கிளுக்கு டாடா சொல்லு. டாடா சொல்லுமா. டாடா. டாடா. அங்க 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 பாத்து சொல்லு. டாடா சொல்லு. டாடா சொல்லு. டாடா. டாடா. இவர் பேரும் ஆனந்தா? இவர்தான் அந்த ஆனந்த், சந்தியாவோட தம்பி. நாம் விரும்புகின்ற ஒன்றை விரும்பிக் கொண்டே இருந்தால் நாம் விரும்புகின்ற